பார்வதிபுரம் மக்கள் ஒரு 80 ஆணி நிலத்தை கொடுத்து ஆதரித்தார்கள். சத்திய ஞான சபையை சுற்றி ஒரு பெருவெளியும் சேர்த்து அமைத்தார். அப்போ சுற்றி இருக்கிற இடமெல்லாம் பார்த்திங்கன்னா அது பெருவெளியாக இருக்கும், காலியாக இருக்கும், திறந்த வெளியாக இருக்கும், வெட்ட வெளியாக இருக்கும். அதில் அவர் காலத்தில் ஒரு மரங்கள் கூட கிடையாது. ஒரு கட்டிடமோ ஒரு மரங்களோ ஒரு குளமோ இல்லை அதில் ஏதாவது உழவு பணிகளோ எதுவுமே கிடையாது. விவசாயம்லாம் இப்போ மண்டலம் எல்லாம் திறந்த வெளியாக தான் கிடக்கு. சன்மார்க்க அன்பர்கள் ஒரு குளத்தை வெட்ட வேண்டும் என்று ஐயாவை கேட்காமலே குளத்தை வெட்டி விட்டார்கள். அப்போது வந்து பார்த்த வள்ளலார், இது வெட்ட வழியாகத்தான் இருக்க வேண்டும், இந்த பகுதியிலே நீங்கள் குளம் வெட்டக்கூடாது, வெட்டிய குளத்தை தூர்த்து விடுங்கள் என்றார். குளத்தை தூர்ப்பது பாவம் என்ற செய்தியை சொன்ன வள்ளலார் இந்த மனுமுறை கண்ட வாசகத்திலே வரக்கூடிய செய்தி, குளத்தை தூர்ப்பது ஒரு பாவம் என்று சொன்னார். அப்படி சொன்ன வள்ளலார் இந்த குளத்தை தூர்த்து விடுங்கள் என்று சொன்னார். அப்போ அதை புரிஞ்சுக்கணும், நாம் புரிஞ்சுக்கணும் ஏன் தூர்க்க சொன்னார். அப்போ அது பெருவெளியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படையான சான்று அது. அந்த பெருவெளியில்தான் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான சன்மார்க்க அன்பர்கள் நின்று அந்த ஒளி வழிபாடு நடத்துவார்கள் என்ற கருத்தின் அடிப்படையில் தான் சொன்னார். அதே போல் அந்த நிலம் கொடுத்த கையோடு இந்த தர்மசாலைக்கு உணவு கொடுக்க அந்த பெருவெளியிலே 80 காணியிலே உழவு செய்து வேளாண்மை செய்து விவசாயம் செய்து அந்த உணவு தானியங்களை நாம் உணவாக கொடுக்கலாமே என்று சன்மார்க்க அன்பர்கள் கூறினார்கள். அதற்கு மறுத்துவிட்டார். அது நாம் வெளியில் நமக்கு உணவு என்பது இந்த பெருவெளிக்கு வெளியிலே இருந்து விளைவிக்கப்படணும், அது சன்மார்க்க அன்பர்களால் நமக்கு வழங்கப்படும் என்று அவர் சொல்லிட்டார். அதே போல் அந்த பெருவெளிக்குள்ள மரங்கள், நீங்கள் மரங்களே இருக்கக்கூடாதுன்றார். இன்றைக்கி மரங்கள் இருக்குது, இன்றைக்கி கட்டடங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் சன்மார்க்கத்துக்கு எதிரானது. அப்போ அந்த மரங்கள் கூட அந்த வெட்ட வெளியில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். எல்லாம் குறிப்புகள் இருக்குது, இன்றைக்கி நம்மலாம் இருக்குது, அதெல்லாம் எதிர்காலத்தில் இருக்கக்கூடாது. அப்போ அந்த பெருவெளி முழுக்க வெட்ட வெளியாக பெருவெளியாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் அந்த சொன்ன செய்திகளிலிருந்து நாம் புரிந்து கொள்வது. அப்படி அந்த சபையினுடைய நோக்கத்தை முழுமையாக உணர்ந்து சன்மார்க்க அன்பர்கள் அதற்காக நாம் கருத்து சொல்லணும், அந்த கருத்தை உறக்க சொல்லணும், ஆட்சியாளர்களுக்கு காதல விழுகிற வரைக்கும் சொல்லணும். ஐயா சொன்னது அது இன்றைக்கி நடைமுறைக்கு வரணும். ஏன்னா சன்மார்க்க காலம் இது. இன்றைக்கி அந்த பகுதி வெட்ட வழியில் பள்ளம் தோண்டி எல்லாம் போட்டிருக்கிறாங்க. சர்வதேச மையம் வரப்போகுதுன்னு சொல்லி அதெல்லாம் இன்றைக்கி அந்த இடத்தெல்லாம் பள்ளம் தோண்டி சிதைச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் சன்மார்க்கத்துக்கு எதிரானது. அதெல்லாம் மூடப்படணும். இந்த தோண்டிய பள்ளங்கள்லாம் மூடப்படணும். அங்கே முறைகேடாக கட்டியிருக்கிற கட்டடங்கள் இருக்குது, அதெல்லாம் அப்புறப்படுத்தணும். ஏன்னா ஏற்கனவே தெற்கு நோக்கி அந்த பகுதியில், தெற்கு பகுதியில் தான் இப்போ அந்த ஒளி வழிபாடு நடக்கிறது. அதிலே ஏற்கனவே ஊரநடிகள் மற்ற சன்மார்க்க அன்பர்கள் இருக்கும்போது அங்கே புதிய கட்டடங்கள் இருந்தது. இப்போ அந்த கட்டடங்கள்லாம் இடிச்சிருக்கிறாங்க, எடுத்துருக்குறாங்க, போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அப்படி இங்கே முறைகேடாக கட்டியிருக்கக்கூடிய கட்டடங்களை எடுக்கணும். ஏற்கனவே இப்போ உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு. உள்ளே இருக்கிற அந்த 80 காணியில் இன்றைக்கி 72 ஏக்கர் தான் வெட்ட வெளியாக இருக்குது. பாக்கி இருக்கிற 36 ஏக்கர் எல்லாமே இன்றைக்கி ஆக்கிரமிப்பு உள்ளாகி எல்லாம் கட்டடங்களாகிடுச்சு. இப்போ அந்த கட்டடங்கள்லாம் கணக்கெடுத்து ஒரு 200 அன்பர்களுக்கு 200 பேருக்கு அந்த நீதிமன்ற ஆணை வழங்கியிருக்கிறாங்க. என்ன அந்த ஆணை? நீங்கள் தவறாக வள்ளலாருடைய இடத்தில் ஆக்கிரமிப்பு செய்து கட்டடங்கள் கட்டியிருக்கிறீர்கள், அந்த கட்டிடங்களை எல்லாம் நீங்கள் இடித்துவிட்டு பெரிய வழியாக ஆக்கித்தரணும்னு அந்த உத்தரவு இருக்குது. அது நடைமுறையில் இப்போ கொடுத்துருக்காங்களே ஒழிய இன்னும் அது செயலுக்கு வரலை. அவர்களெல்லாம் உச்சநீதிமன்றம் போயிருக்கிறாங்க, இந்த தீர்ப்பை எதிர்த்து இந்த அரசாணை எடுத்து போயிருக்கிறாங்க. நாங்கள் ஆக்கிரமிப்பை அகற்ற முடியாது என்று போய்விட்டார்கள்.
ஆனால் அது அப்படி இல்லை. வள்ளலார் அவர் விரும்பினது அதுதான் நடக்கும். ஏன்னா இப்போ இது வரைக்கும் அதான் நடக்குது. இதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம அந்த பெருவழியாகத்தான் இருக்கணும்னு நினச்சார்ல. இன்றைக்கி அரசு என்ன பண்ணாங்க, ஒரு 100 கோடியில் சர்வதேச மையம் அப்படின்னு சொல்லி உள்ளே பள்ளங்களை தோண்டினாங்க. ஆனால் அங்கே கட்டடம் கட்ட முடியலையே. தோண்டின பள்ளம் அப்படியே தானே இருக்குது. இப்போ 1 வருட காலம் ஆயிடுச்சுது. இந்த 1 வருட காலமாக அது வெட்ட வழியாக தான் இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, வள்ளலாருடைய கருத்திற்கு அவருடைய மார்க்கத்துக்கு எதிராக நீ எதையும் செய்ய முடியாது. அதனால் நாம் சன்மார்க்க அன்பர்கள் அதை புரிஞ்சுக்கணும். இப்போ நாம் சொல்கிறோம் வள்ளலார் விருப்பப்படி தான் நடக்குது, அவர் விருப்பப்படி தான் நடக்குது. அதே போல் அவர் விருப்பப்படி தான் இனிமேல் நடக்கணும். இதுதான் நாம் பார்க்கணும். அவர் விருப்பப்படி தான் நடந்திருக்கு, இனிமேலும் அவர் விருப்பப்படி தான் நடக்கணும். அப்படின்னா நம்ம அடுத்த கட்ட பணிகள், நமக்கு முன்னால் இருக்கிற பணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அந்த சபை விளக்க பத்திரிகையில் ஐயா கூறியபடி அந்த 8 கதவுகள் திறக்கப்படணும். அந்த 8 கதவுகள் திறந்து ஒளி வழிபாடு என்பது 8 பக்கமும் நடக்கணும். அதில் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான அன்பர்கள் அந்த வெட்ட வெளியில் 8 பக்கமும் 8 திசையும் நின்று அந்த ஒளி வழிபாட்டை பார்க்கணும். வழிபாட்டிற்கான ஒரு இடம் மட்டும்தான் அந்த பெருவழி. இப்போ இதை சன்மார்க்க அன்பர்கள் நான் புரிந்து கொண்டு இந்த கோரிக்கையை, இந்த கருத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போகணும். அது மக்கள் மத்தியில் போனால்தான் அந்த கருத்து அரசனுடைய காதுக்கு போகும். ஏன்னா இன்றைக்கி அந்த சபை என்பது இந்து அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாடு என்பது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ இவர்கள் சன்மார்க்க அன்பர்களை கேட்காமல் ஒரு செயலை செய்யும்போது அதை சன்மார்க்க அன்பர்கள் வேடிக்கை பார்க்கக்கூடாது. குறைந்தபட்சம் கருத்தாக சொல்லணும், குறைந்தபட்சம் அது தவறுன்னு சொல்லணும், மாற்று கருத்து சொல்லணும், மாற்று தீர்வு சொல்லணும். இப்படிங்கிற அடிப்படையில் நாம் சன்மார்க்க அன்பர்கள் சிந்திச்சாங்கன்னா அந்த பெருவழிக்குள்ள வர்ற அந்த பன்னாட்டு மையத்தை தடுத்து விட முடியும். அங்கே இருக்கிற ஆக்கிரமிப்பு முறைகேடாக கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டடங்களை எடுக்க முடியும். அதே போல் 8 பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கதவுகளை திறந்து ஒளி வழிபாட்டை நடத்த முடியும்.